வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. இந்த ஃபோனை பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃபோனில் ஃபுல்லாக தண்ணி பட்டிருக்கு. இப்போ அதிகமான ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு தான் ஆகும். பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாடல் வந்து இன்ஃபில்டர் பேட்டரி இருக்கிறதுனால வந்து பேனல்லாம் பிரித்ததுக்கப்புறம் தான் நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து கனெக்டர்லேருந்து எல்லா சைடுமே வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டு, ரெண்டாவது க்ரீனு, மூணாவது பிளாக், மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த வாட்டர் கலர் மாறுறது இது ஒன்றுன்னா ஷார்ட் ஆகும். இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அந்த கலர் மாறி இருக்கும். தண்ணி பட்ட இடத்துல வந்து ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கலர் மாறி இருக்கும். இப்போ திட்டு அதை விடும்போது உள்ளே இருக்க லைன் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும், ஐசி ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்பேர் ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிளேட்லாம் பிரிச்சுட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். மேலே ஹீட்ஸிங் பிளேட் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் போனை க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போர்டில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். முதல் கண்டிஷன் ஃபோனை பிரித்து பார்த்துட்டு என்ன கண்டிஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு உடனே சப்ளை கொடுத்துடக்கூடாது, சார்ஜ் போட்டு பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் கஸ்டமர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சார்ஜ் போட்டு பார்த்துருவாங்க, செல்ஃபோன் ஆன் பண்ணி பார்த்துருவாங்க. இதெல்லாம் பண்ண அடுத்தடுத்த சர்க்யூட் ஷார்ட் ஆகும். அடுத்து மெயின் கான்செப்ட்டு, செல்ஃபோன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பவர் ஐசி கண்டிப்பாக வேணும். இப்போ 2 டைப்பான ஐசி இருக்குது பவர் சப்ளை. சார்ஜிங்கோடு சேர்த்து இப்போ பிஎம்ஐசின்னு சொல்லுவாங்க, அந்த ஐசி மெயின் பவர் சப்ளை இருக்குது. அடுத்து CPU எம்சி, அந்த ஃப்ளாஷ் மெமரி ப்ளஸ் யூஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஐசி, அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இப்போ அந்த ஐசிக்குள்ளே தண்ணி போக வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி ஹீட் ரொம்ப அதிகமானாலும் அந்த மாதிரி CPU எம்எம்சி ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல் ஸ்டேஜ் இந்த மாதிரி தண்ணி பட்டுருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா, சில ஃபோனில் தெரியாது, லைட்டாக திட்டத்திட்ட தெரியலாம், இல்லை ஐசிக்குள்ளே கூட போய் தண்ணி போயிருக்கலாம். அப்போ அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கணும் சார். அதேமாதிரி க்ளீன் பண்ணும்போது கேமரா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுமாதிரி சீல்டு பிளேட்டில் ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும். பெரும்பாலும் டவர் செக்ஷன் ஏரியாவில் வந்து இந்த இடத்துல தண்ணி படலை, அதனால் வந்து பிளேட் நான் ரிமூவ் பண்ணல. மற்ற இடங்கள் ஃபுல்லாக தண்ணி பட்டிருக்கு. அதேமாதிரி மற்ற இடங்கள் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டேன், தண்ணி படாததுனால அந்த சைடு ஓப்பன் பண்ணலை. சென்சார் லைனில் தண்ணி பட்டிருக்கு. இது மாதிரி அதேமாதிரி பவர் சப்ளை ஏரியாவிலும் தண்ணி இருக்குது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து க்ளீன் பண்ணி பார்த்து மொபைல் ஆனாக தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஹீட் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஷார்ட் போயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் மொபைல் ஆன் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த கான்செப்ட் தரேன், உங்களுக்கு பாருங்கள். அதேமாதிரி க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து நம்ம நார்மலாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மெர்க்குரி ஆயில்னு சொல்லுவோம். நம்ம இது ஃபுல்லாக வந்து தண்ணி இருந்து அதிகமாக நுர வரும். நார்மல் தண்ணி போட்டு அந்த மாதிரி நுர வராது. ஏற்கனவே இந்த வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் லிங்க் தரேன். ஆல்ரெடி வந்து இந்த மெர்க்குரியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் நான். அதை வீடியோஸ் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா நுர வர உள்ள டஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ஃபுல்லாக வந்து தண்ணி நுர எல்லாம் வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண நுர வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி நுரையாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ எந்த அளவுக்கு கடைசி லாஸ்ட்டு அந்த நுர நார்மல் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். இதனால் ஸ்பேர்ஸ்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ரொம்ப அழுத்தி பண்ணாலும் நார்மலாக மேலாப்பில் பண்ணாலே போதும். அதுமாதிரி ப்ரெஷ் வந்து கனமான ப்ரெஷ் இல்லாமல் நம்ம நார்மல் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி போர்டில் ரொம்ப தண்ணி அரிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு ஒயிட் சொன்னேன், ரெண்டாவது க்ரீன் சொன்னேன், மூணாவது பிளாக் சொன்னேன். அந்த க்ரீன் பிளாக் அந்த ஸ்டேஜ் போகும்போது சில ஸ்பேர் வந்து ஷேக் ஆகிருக்கும். அந்த ஸ்பேர் ஷேக் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப பேலன்ஸாக போனாலும் அந்த ஸ்பேர்ஸும் டேமேஜ் ஆகி வந்துடும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது ப்ராப்பராக எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். அதுமாரி ஃபோன் நார்மல் ஷார்ட்டில் இருக்குது, மொபைல் ஓரளவுக்கு ஆன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தண்ணி படும்போது அரிச்சு ஒவ்வொரு சர்க்யூட் ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து ஃபோன் பிரிக்கிற மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரிமூவ் பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், கஸ்டமர்டே சொல்லலாம் நம்ம. ஆனால் இப்போ இந்த மாதிரி இன்ஃபில்டாக இருக்கனால கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் பண்ணும்போது மெயின் கான்செப்ட்டு போர்டில் மெயினாக இப்போ அதிகபட்சம் ஷார்ட் சர்க்யூட் அதிகமாக ஆகுது. ஏன்னா ஆம்பியர் ஜாஸ்தியாக இப்போ சர்க்யூட் போர்டுக்கு தேவைப்படுது. இப்போ ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் அந்த ஆம்பியர் ஜாஸ்தியாக எடுக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த லெவல் வந்து ஷார்ட் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்குது, அதிகமாக வந்து ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பழைய கீபோர்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் கம்மியாக இருக்கிறனால பெரிய அளவு பாதிப்பு இருக்கிறது கிடையாது. ஐசி லெவலுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா ஆம்பியர் கொஞ்சம் கம்மி. இப்போ வந்து ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியர் ஹெவியாக எடுக்கிறனால கண்டிப்பாக ஒவ்வொரு சர்க்யூட்டுமே ஷார்ட்டாக வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கெப்பாசிட்டி லைனில் லீக்கேஜ் இருக்கா, ஷார்ட் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டு ஆம்பியர் எந்தளவுக்கு ரீடிங் எடுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்கணும்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்கணும், எந்த சர்க்யூட்டுக்கு எவ்வளோ ஆம்பியர் வந்து ஐசிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்குமோ
அந்த கான்செப்ட் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நல்ல ஃபோன் எடுத்து நம்ம வந்து இதை ட்ரை பண்ணணும். ஃபுல்லாக வந்து கனெக்டர்லேருந்து எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ எந்தெந்த இடங்களில் தண்ணி பட்டிருக்கோ அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது நார்மலாக எல்லா டேரக்ஷன்லையும் காமிச்சு ஹீட் பண்ணணும். ஒரே இடத்துல ஹீட் பண்ணக்கூடாது. அப்படி ஹீட் பண்ணால் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா உதறிட்டு தான் நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நார்மல் டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணாலே போதும். ஃபுல்லாக எல்லா இடங்களும் நார்மல் ஹீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்து தான் கனெக்ட் பண்ணுறேன். போர்டில் ஷார்ட் எதுவுமே இல்லை, லீக்கேஜ் எதுவும் இல்லை, கெப்பாசிட்டி எந்த ஷார்ட் எதுவுமே இல்லை. டிசி பவர் சப்ளை செக் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே நம்ம டேரெக்டாக வந்து நம்ம பேட்டரி போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ ப்ராப்பராக வந்து எல்லாமே இருந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். அப்போ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மொபைல் ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்படி ஆன் ஆகலைன்னா நெக்ஸ்ட் அடுத்த லெவல் என்னவோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மெயின் கான்செப்ட் ஒரு ஃபோனை வந்து ப்ராப்பராக கழட்டி மாட்ட தெரியணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணணுமோ அதே மாதிரி திரும்ப ஃபிட் பண்ண தெரியணும். ஏன்னா எல்லா ஸ்பேர்ஸுமே ரொம்ப முக்கியம். அப்போ அந்த செக்ஷனை பற்றி அந்த ஸ்பேர்ஸை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸி சர்வீஸ். அப்போ ஒரு ஃபோனில் என்னென்ன செக்ஷன் இருக்கும், என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இது ஃபங்க்ஷன் அது எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணலான்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் ஃபால்ட் வந்து அதிகமான ஒர்க்கிங் இருந்தாலும் சரி, இல்லை தண்ணி போட்டு ஷார்ட் ஆனாலும் சரி, இல்லை ப்ராப்பராக வந்து அது ஹை வோல்டேஜ் சார்ஜர் மூலமாக, இல்லை வந்து நம்மளுக்கு லைட்டிங் சர்க்யூட் மூலமாக, டிஸ்பிளே மூலமாகவும், இல்லை டேமேஜ் கீழே விழுந்து டேமேஜ் ஆகி இந்த மாதிரி வரும்போது கூட கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு அதிகம். அப்போ ஒவ்வொரு ஃபால்ட்டுமே வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. அப்போ நான் நார்மலாக வந்து படிக்கிற ஃபால்ட்டோட புதுசாக அனுபவம் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆதான்னு பார்ப்போம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நார்மல் கான்செப்டாக ஒரு பொதுவான விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சாலே பெரும்பாலும் சர்வீஸ் ரெடி பண்ணிடலாம். சிம்பிள் கான்செப்ட் தான் செஞ்சிடலாம். நம்ம இதை தாண்டி வரும்போது மிஸ்டேக் வரும்போது மட்டும்தான் அடுத்த லெவல் நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தரேன் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு வீடியோஸ் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி புது வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் தரேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.